with necessary columns. சரியா? Fine. Then என்ன பண்ணிருக்கோம்? Use and practice insert option and select asterisk option okay, then practice to execute an SQL in PHP admin. Okay, now we have to go we are going to create an HTML file which takes input from a user. அதாவது ஒரு யூசர் என்ட்ரி பண்ணுறதுக்கான ஃபேஸ்புக்கில் இந்த ஃபேஸ்புக்குன்ற டேட்டாபேஸில் ஒரு யூஸரை என்ட்ரி பண்ணுறதுக்கான ஒரு HTML பேஜ் எழுத போகிறோம். ஸோ இது சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, நாட் ஹியர், இட் குட் பி ராதா, ரைட். Steps save. Okay, so I am taking Notepad++. No, so I am going to create a HTML file, right? So HTML head title, so the title could be Facebook, right? Okay, then it's slash and then comes body. Okay, so எனக்கு இந்த வெப் பேஜில் என்ன இருக்க போகுதுன்னா, சிம்பிளாக I have to have a form which collects a user's profile, right? So form, இந்த ஃபார்ம் என்ன பண்ணோன்னா ஆக்சுவலாக இது என்ன வேலை பண்ண போகிறோம்னு சொன்னோம், இந்த யூசரோட ப்ரொஃபைலை நம்மளோட டேட்டாபேஸில் இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ ஐ எம் கிவிங் எ நேம் கால் insert.php. ஓகே, ஸோ இப்போது ஃபார்மில் இந்த ஃபார்மில் நீங்கள் சப்மிட் கிளிக் பண்ணிங்கன்னா, யூசர் என்ட்ரிஸ் பண்ணிங்கன்னா, இந்த insert.php அங்கே அந்த PHP தான் போயிட்டு நம்மளோட டேட்டாபேஸில் இன்சர்ட் பண்ண போகுது. ஸோ அந்த PHP ஃபைல் லேட்டராக க்ரியேட் பண்ணுவோம், அதை நம்ம வச்சுக்கலாம். ஃபைன். Okay, so I have a text here, so I am taking this using a my okay form action insert.php method post இதெல்லாம் என்னன்றது later explain பண்ணலாம். So it is not first name for us here, right? It is username, name could be username, then it is not last name, it is name. Okay, name. Then the other thing is email ID and mobile number, right? So phone we don't require. Instead email should come here. Okay, no fax, no web. Okay, so இது எல்லாமே 4 டெக்ஸ்ட் பாக்ஸ் ஆட் பண்ணுறோம். 4 டெக்ஸ்ட் பாக்ஸ் ஆட் பண்ணுறதுக்கான கமாண்ட் வந்து சரி, இப்போ யூசர் நேம் அப்படின்றது எனக்கு அப்பியர் ஆகணும். 4 டெக்ஸ்ட் பாக்ஸ் 1 2 3. ஸோ 4மே இன்புட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்னு நம்ம போட்டுருவோம். இன்புட் என்ன டைப்னா டெக்ஸ்ட் பாக்ஸ். டைப்பில் டெக்ஸ்ட்னு போட்டிங்கன்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் வரும், காம்பவுண்ட் போட்டிங்கன்னா காம்போ பாக்ஸ் வரும். ஸோ தெர் ஆர் டிஃப்ரெண்ட் திங்ஸ், ரைட்? ஸோ இன்புட்டில்
டைப் டெக்ஸ்ட்னு போட்டோம்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் வரும். கடைசி இன்புட் டைப் சப்மிட் போட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு பட்டன் வரும், சப்மிட்னு ஒரு பட்டன். அது என்ன பண்ணுவோன்னா, நீங்கள் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்லலாம் கொடுக்குற இன்புட்டை இது வந்து சர்வருக்கு சென்ட் பண்ணும். ஸோ அந்த வேலையை தான் இந்த சப்மிட்ன்ற பட்டன் பண்ணும். அது இந்த ஃபார்ம் கொள்ளாததுனால இந்த ஃபார்மோட க்ளோசிங் டேக் முன்னாடியே நம்ம அதை யூஸ் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ நவ் வி குட் சேவ் அஸ். இட் குட் பி Facebook. ஓகே, FB யூசர் என்ட்ரி அப்படின்னு நம்ம இதுக்கு வச்சுக்கலாம். யூசர் என்ட்ரி .html, ரைட்? இதில் ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜில் சால்வ் பண்ணிக்கலாம். ஃபைன், சேவ். FB யூசர் என்ட்ரி .htmlன்ற ஃபைல் வந்து நம்ம பண்ணியாச்சு. இப்போ போயிட்டு அந்த ஃபைலை எங்கே பண்ணணும்னா சியில் WAMP ஓகே www அப்படின்ற ஃபோல்டர் இருக்கும். இதுதான் வந்து நம்ம WAMP சர்வரோட ரூட் டைரக்டரி. இங்கே நம்ம போட்டிருந்தா தான், இங்கே நம்ம அந்த ஃபைல்ஸ் HTML ஃபைல்ஸோ PHP ஃபைல்ஸோ போட்டிருந்தா தான் we could use through the server. சரியா? ஸோ இப்போ நம்ம அங்கே சேவ் பண்ணியிருக்கோமான்னு பார்த்தா FB யூசர் என்ட்ரி அங்கே தான் கரெக்டாக சேவ் பண்ணியிருக்கிறோம். ஸோ நம்ம செக் பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த மாதிரி யூசர் என்ட்ரி ஃபைல் HTML க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அது வந்து WAMP சர்வருக்குள்ளே www அதுக்குள்ளே சேவ் ஆகிருக்கான்றதை செக் பண்ணிக்கணும். ஃபைன். ஸோ FB யூசர் என்ட்ரி. ஸோ இப்போ இதை இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரில் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் ஃபேஸ்புக்குன்னு கொடுத்துருந்தோம். டைட்டில் வந்து இந்த பேஜோட டைட்டில் வந்து ஃபேஸ்புக்னு வந்துருச்சு. 4 காலம் சொல்லியிருந்தோம், 4 யூசர் டீட்டெயில் கேட்டிருந்தோம். யூசர் நேம், இமெயில், மொபைல் நம்பர், சப்மிட்னு ஒரு கொரி வந்துருச்சு. ஃபைன். ஸோ இப்போ நான் வந்து ஓகே, நம்ம இந்த HTML ஃபைல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா, இங்கே அட்ரஸ் பாரில் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக HTML ஃபைலை நான் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். ஆனால் எனக்கு என்ன தேவை அப்படின்னா, நான் இதில் என்ட்ரு பண்ணுற டீட்டெயில்ஸை எனக்கு என்னோட டேட்டா பேஸில் கொண்டு போய் சேவ் பண்ணணும். அதுதான் நம்மளோட எய்ம். பட் இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு HTML ஃபைலை ஓப்பன் பண்ணியிருக்கேன், இது அது செய்யாது. அதுக்கு நம்ம insert.php ஃபைல் எழுத போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்றத we could write it. Okay, so open a text editor. Okay, write HTML program. Okay, then save it in root directory of WAMP. அது பொதுவாக என்ன இருக்கும், காமனாக என்ன இருக்கும்னா C /WAMP/www/ okay, this is the root directory. இதுக்குள்ளே தான் சேவ் பண்ணியிருக்கணும். Fine. Then comes 11, save it into directory okay of WAMP. Fine. HTML program. Fine. Then we are going to write insert.php. okay, I am going for a new notepad plus document file, new 3, right? So this is insert.php. PHP எப்படி எழுதிக்கிறதுனா, so all the PHP programs start with the angular bracket. so already நான் வச்சிருக்கிறேன், அந்த இதை நான் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே ஃபைன். ஒரு சின்ன ப்ரோக்ராம் வச்சு நம்ம ஃபஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். எக்கோ அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம இதில் எக்கோன்னு கொடுத்தோம் அப்படின்னா ப்ரௌசரில் இது பிரிண்ட் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம PHP வந்து ஒர்க் ஆகுதா நம்மளோட அப்படின்றது நம்ம செக் பண்ணிக்கிறதுக்கு
நம்மளோட சர்வர்லாம் அப் ஆகிருக்குதா, நம்மளோட சர்வர்லாம் கரெக்டாக ரன் பண்ணுதா அப்படின்றத செக் பண்ணிக்கிறதுக்கு ஃபஸ்ட் இந்த எக்கோன்னு கொடுத்துக்கலாம். சரி, ஓகே. சர்வர் ரேஸ் ஆர் at your service map. ஓகே, ஸோ இப்போ எல்லா சர்வரும் கரெக்டாக ஒர்க் பண்ணுது அப்படின்னா நமக்கு அந்த சப்மிட் query அப்படின்ற பட்டன் கிளிக் பண்ணும்போது இந்த PHP எக்ஸிக்யூட் ஆகி நமக்கு இந்த மெசேஜ் வந்து ப்ரௌசரில் வரணும். வந்துருச்சு அப்படின்னா நம்ம சர்வர்லாம் ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். பிஃபோர் தேட் we need to save this, right? எங்கே சேவ் பண்ணணும்? அதே போல் அந்த www அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே சேவ் பண்ணால் தான் இது வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம். ஸோ insert.php HTML, okay, HTML. I am making it as user fb insert.php. okay, fb insert.php. okay,